முள்ளங்கி வாங்கிட்டு இலையை கீழே தூக்கி போடாதீங்க. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்முடைய தினசரி உணவில் கட்டாயமாக ஒரு கீரையை சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் கீரை என்றாலே அரைக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை இப்படி ஏதாவது ஒரு கீரையைத்தான் எடுத்துக்கொள்கிறோம். அவற்றை மட்டும்தான் கீரை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில காய்களுடன் சேர்ந்து இருக்கும் இலைகளை நாம் கீழே தூக்கி வீசிவிடுகிறோம். ஆனால் காய்களை விட அந்த காய்களுக்குடன் சேர்ந்திருக்கும் இலைகள் தான் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் நம்முடைய அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. அதில் முக்கியமான ஒரு கீரை முள்ளங்கி கீரை. குறிப்பாக பூசணி, முள்ளங்கி போன்ற காய்களுடன் சேர்த்து இருக்கிற கீரைகளில் அந்த காய்களை விட அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் அந்த கீரைகளில் இருக்கும். அவற்றில் நாம் கட்டாயமாக சாப்பிட வேண்டியது முள்ளங்கி கீரை தான். முள்ளங்கியில் உள்ளதை விட பல மடங்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகம். நீரிழிவு நோயாளிகளுக்கு, உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கி கீரையை சேர்த்து கொள்ளலாம். முள்ளங்கி கீரையில் நார்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, பி, சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. முள்ளங்கியில் இருப்பதை விட 6 மடங்கு முள்ளங்கி கீரையில் அதிக வைட்டமின் சி இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு தினமும் ஒரு கீரை சாப்பிடுவது நல்லது. அதில் வாரத்தில் ஒரு நாள் முள்ளங்கி கீரையை சேர்த்து கொள்ளலாம். குறிப்பாக முள்ளங்கி கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கலை தீர்க்கும் குணம் கொண்டது. இதயம் பாதிக்கப்பட்டவர்கள், இதய படபடப்பு, இதய பலவீனம் உடையவர்கள் வாரம் ஒரு முறையாவது முள்ளங்கி கீரையை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்ய முள்ளங்கி கீரை உதவுகிறது. முள்ளங்கி கீரையுடன் சிறிதளவு பார்லியை சேர்த்து வேக வைத்து கஞ்சி போல சாப்பிட்டு வந்தால் சிறுநீரம் நன்றாக பிரியும். குறிப்பாக வயதானவர்களுக்கு சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் பிரியாண்மை போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அவர்களுக்கு பார்லியுடன் சேர்ந்த முள்ளங்கி கஞ்சி சிறந்த தீர்வை தரும். அதே போல் முள்ளங்கி கீரையின் சாறை 5 அல்லது 6 டீஸ்பூன் அளவு எடுத்து 3 வாரங்கள் வரை தொடர்ந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள், சிறுநீர் பை வீக்கம், சிறுநீர் கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு குணமாகும். முள்ளங்கியில் அதிக அளவில் நார்ப்பொருட்கள் இருப்பதால் குறைந்த கலோரிகள் என்பதாலும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக முள்ளங்கி கீரையை சூப் வடிவில் வாரத்துக்கு 2 முறையேனும் எடுத்துக்கொண்டால் உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்கும். இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் கண்ணாடி போடுவது என்பதெல்லாம் தள்ளாடும் வயதும் போடுவார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைகள் சிறுவர்கள் கண்ணாடிகள் போட ஆரம்பித்து விட்டனர். முள்ளங்கி கீரையை அடிக்கடி உணவோடு சேர்த்து வருபவர்களுக்கு கண்களில் எந்தவித பாதிப்புகளும் வராமல் தடுக்க முடியும். இளம் வயதிலேயே கண்ணாடி போடும் பிரச்சனையை தவிர்க்க முடியும். கண் பார்வையும் மேம்படுத்தும். சுவாசப்பாதைக்குள் தேங்கியிருக்கும் கழிவுகளை வெளியேற்ற முள்ளங்கி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி அடிக்கடி முள்ளங்கி கீரையை சாப்பிட்டு வந்தால் சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். முள்ளங்கி கீரையின் இலையில் கால்சியம் சத்துக்கள் மிக அதிக அளவில் இருக்கிறது. அதனால் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மிகவும் நல்லது. முள்ளங்கி கீரையோட மருத்துவ குணங்கள்லாம் ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போல் புதிய தகவல்கள் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.